இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த நடிகர் விஜய் அவர்களின் செல்வாக்கு மளமளவென்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு கூட்டணி கட்சிகள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அந்த கூட்டணி கட்சிகள் தகராறு செய்து கொண்டிருக்கிறது. தனி பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்துவதில் பல சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் ஒரு பிரபல கருத்து கணிப்பு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தற்பொழுது ஒரு தேர்தல் நடந்தால், சட்டமன்ற தேர்தல் நடந்து 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்டால் 160 தொகுதிகளுக்கு மேலாக நடிகர் விஜய் வெற்றி பெறுவார். தமிழகத்தில் ஒரு 60 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி நடத்திய திமுகவும் அண்ணா திமுகவும் மிக 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 மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சீட்டுக்களையும் இழந்து பரிதாபகரமான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அந்த அளவிற்கு அந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கின்ற செய்தியால் முதலமைச்சர் விஜய் சற்று புத்துணர்ச்சி பெற்று தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார். சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு ஆட்சியை கலைத்துவிட்டு உடனடியாக ஒரு தேர்தலை சந்தித்தால் 160 தொகுதிகளுக்கு சற்று ஏறக்குறைய தொகுதிகளை பெற்று தனி பெரும் கட்சியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம். நடிகர் விஜய் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்கலாம். அது மாற்றமா ஏமாற்றமா என்பது நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்ததற்கு பிறகுதான் உணரக்கூடிய சூழ்நிலை தமிழக மக்களுக்கு வரும் என்பது வேறு கதை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை ஒரு ஊடகம் வெளியிட்டு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பை நடத்தியவர்கள் யார், நடத்திய நிறுவனம் எது என்று எந்த செய்தியும் கொடுக்காமல் அந்த ஊடகம் பல்வேறு கற்பனை கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் வரலாற்று புதின நாவல் ஆசிரியர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட கோவி மணிசேகரன், சாண்டில்யன் போன்றவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு கற்பனை கருத்து கணிப்பை தர முடியாது. புதின பேரரசு என்று வர்ணிப்பார்கள் கோவி மணிசேகரனை. தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் என்று சொல்வார்கள் அமரர் கல்கியை. இவர்கள் கூட இப்படி ஒரு கற்பனை ஓவியத்தை, இப்படி ஒரு கற்பனை காவியத்தை படைக்க முடியாது. அப்படிப்பட்ட கற்பனையை இவர்கள் தந்திருக்கிறார்கள். கடல் கொண்ட தென்னாடு என்று ஒரு வரலாற்று புதின நாவலை தந்த கவியரசு கண்ணதாசன் கூட இப்படி ஒரு கற்பனை கருத்து கணிப்பை வெளியிட முடியாது. இந்த கற்பனை கருத்து கணிப்பை படித்துவிட்டு நான் விழுந்து விழுந்து சிரித்து விட்டேன். அந்த இன்பம் என்னோடு மட்டும் நிற்கக்கூடாது. இந்த காணொளியை பார்க்கின்றவர்களும் அந்த கருத்து கணிப்பை கேட்டுவிட்டு சற்று நேரம் சிரித்துவிட்டு செல்லுங்கள். ஆகவேதான் அந்த ஊடகத்தில் வந்திருக்கின்ற அந்த கருத்து கணிப்பு சம்பந்தமான செய்தியை அப்படியே உங்களுக்கு தருகிறேன். அதாவது, லேட்டஸ்ட் கருத்து கணிப்பில் ஆச்சரிய தகவல். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள்? விஜய் கட்சிக்கு 160 இடங்கள். அண்ணா திமுகவின் கோர் ஓட்டிலேயே ஓட்டை விழுந்து விட்டது. 5 வருடம் நல்லாட்சி கொடுத்து விட்டால் திமுக அண்ணா திமுகவிற்கு போட்டியாக சீமான் தான் இருப்பார். மரியாதையாக அரசியலில் இருந்து அண்ணா திமுகவும் ஒதுங்கி விடுங்கள்.
இல்லாவிட்டால் மக்கள் ஒதுக்கி வைப்பார்கள். தமிழக அரசியலின் பல தசாப்த கால இருதுருவ சக்திகளாக கோலேச்சி வந்த திமுக மற்றும் அண்ணா திமுக ஆகிய இரு கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கி கோட்டைகள் தற்போது கண்மூடித்தனமாக சிதைந்து வருகிறது. அரசியல் அரங்கில் அது பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னணி தனியார் ஆய்வு நிறுவனம் ஒன்று சமீபத்தில் நடத்திய நம்பகமான கருத்து கணிப்பு முடிவுகள். அந்த முன்னணி தனியார் ஆய்வு நிறுவனம் எது என்று அவர்கள் பெயரை கூட இந்த ஊடகம் வெளியிடவில்லை. அடுத்து இந்த ஊடகம் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால், தமிழக அரசியலின் திசையை முழுமையாக மாற்றி அமைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பக்கம் காற்று வீச தொடங்கியுள்ளதை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. இந்த தேர்தல் கள ஆய்வில் ஒருவேளை தற்போது தேர்தல் நடைபெற்றால் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 160 தொகுதிகளுக்கு மேல் அமோக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற வியக்கத்தக்க தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவலை இந்த ஊடகத்தாலேயே நம்ப முடியவில்லை. அதனால்தான் அவர்களுக்கே வியப்பாக இருக்கிறது. பாரம்பரியமாக தங்களை சார்ந்த கட்சிகளுக்கே விசுவாசமாக இருந்த தீவிர தொண்டர்கள் கூட இன்றைய துல்லியமான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை கண்டு வியந்து தங்களது நீண்டகால அரசியல் சாய்வுகளை மாற்ற தொடங்கியிருப்பது அனைவரையும் அதிர வைத்துள்ளது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், எந்த ஒரு சிறப்பான திட்டத்தையும் இதுவரை நடிகர் விஜய் கட்சி கொடுத்துவிடவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஏதோ 1-2 நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதையே சிறப்பான ஆட்சி என்று மக்கள் போற்றுகிறார்கள் என்று இந்த ஊடகம் போர்வையில் வடிகட்டிய பொய்யை எழுதி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த கருத்து கணிப்பின் போது பல ஆண்டு காலமாக திமுகவின் தீவிர தொண்டர்களாக இருந்து வந்தவர்கள் கூட தாங்கள் இதுவரை உதயசூரியன் சின்னத்திற்கு மட்டுமே வாக்களித்து வந்ததாகவும், ஆனால் தற்போது விஜய் வழிகாட்டுதலில் நடந்து வரும் மிகச் சிறந்த நல்லாட்சியை பார்த்து மனம் மாறிவிட்டதாகவும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்த கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனம் எந்த ஊரில் கருத்து கணிப்பு நடத்தினார்கள்? எந்த ஊரில் எந்த திமுக தொண்டர்களிடம் கருத்து கேட்டார்கள்? கருத்து கேட்ட பொழுது எந்த திமுக தொண்டர்கள் இப்படிப்பட்ட கருத்தை கூறினார்கள் என்று ஏன் இந்த கருத்து கணிப்பு நிறுவனம் உண்மையை வெளியிடவில்லை? ஆக மொத்தத்தில் இவர்கள் கருத்து கணிப்பு என்கின்ற பெயரால் ஒரு கற்பனை காவியத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்று பார்த்தால், இனி வரும் காலங்களில் நாங்கள் விஜய்க்கு மட்டுமே வாக்களிப்போம் என்று அந்த தொண்டர்கள் பகிரங்கமாக தெரிவித்து வருவது திராவிட கட்சிகளின் அடிமட்ட தளத்தையே ஆட்டம் காண செய்துள்ளது. சரி, இந்த கருத்து கணிப்பை நடத்திய இந்த நிறுவனம் அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தார்களே, அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடம் ஏதேனும் கருத்தை கேட்டிருக்கிறதா இந்த ஊடகம்? அப்படி ஒரு கருத்தை கேட்டிருந்தால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையும் நடிகர் விஜயையும் கடுமையாக சாடியிருப்பார்கள்.
ஆனால் இந்த ஊடகம் அந்த உண்மையை மறைத்திருக்கிறது. அதற்கு அடுத்து திமுக மற்றும் அண்ணா திமுகவிற்கே இந்த நிலை என்றால் மாநிலத்தின் மற்ற சிறிய மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிலை என்னவாகும் என்பதை சொல்லவே தேவையில்லை. நீண்ட காலமாக தொடர்ந்த இரு கட்சிகளின் ஆதிக்க அரசியலுக்கு சாவுமணி அடிக்கும் வகையில் மக்கள் தாமாக முன்வந்து மாற்றத்தை தேடி பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான அப்பட்டமான சாட்சியாக இந்த ஆய்வு முடிவுகள் அமைந்துள்ளன. இது கருத்து கணிப்பா இல்லை ஆய்வு முடிவா? இந்த செய்தியை வெளியிட்ட ஊடகத்திற்கே குழப்பம். அப்படியென்றால் இது எப்படிப்பட்ட புனைந்து உரைக்கப்பட்ட கேவலமான கருத்து கணிப்பாக இருக்கும் என்பதை இந்த காணொளியை பார்க்கின்ற நீங்களே முடிவு செய்து கொள்வீர்கள். அதற்கு அடுத்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்று பார்த்தால், சாதி மத இன பேதங்களை கடந்த ஒரு நேர்மையான மற்றும் தூய்மையான நல்லாட்சி எங்கு கிடைக்கிறது என்பதை தேடி மக்கள் தங்களது குறுகிய அரசியல் அடையாளங்களை முற்றிலுமாக தூக்கி எறிய தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகளின் நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருந்தது என்பதையும் அந்த கட்சிகளின் தீவிர தொண்டர்களே இன்று மனம் திறந்து ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு தற்போதைய ஆட்சி முறை மிக உயரமாக உயர்ந்து நிற்கிறது. இங்கேதான் உலகமகா உருட்டை இந்த ஊடகம் உருட்டி இருக்கிறது. நடிகர் விஜய் ஆட்சி சாதி மத பேதங்களை கடந்த ஆட்சியாம். 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தன்னை ஒரு கிறிஸ்டியன் என்று மார்தட்டி கொண்டாரே, இந்த ஆட்சியா ஜாதி மத பேதங்களை கடந்த ஆட்சி? பொய்யை சொல்வதற்கும் ஒரு எல்லை வேண்டாமா இந்த ஊடகத்திற்கு? அதற்கு அடுத்து என்ன சொல்ல வருகிறார்கள்? எந்த ஒரு மறைப்பும் இன்றி அடிமட்ட ஊழலுக்கு இடமளிக்காமல் மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் வகையிலான வெளிப்படையான நிர்வாகத்தை விஜய் வழங்கி வருவதே பொதுமக்களின் இந்த அதீதமான ஆதரவுக்கான காரணம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தற்போதைய அரசியல் சூழலை பார்க்கும்போது மக்கள் கட்சி பேதங்களை மறந்து ஒரே அரசியல் சக்தியை நோக்கி ஒருங்கிணைந்து வருவது தெளிவான மாற்றத்தின் அறிகுறியாகும். அடிமட்ட ஊழலை நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒழித்து விட்டாராம். எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இன்றைக்கும் ஊழல் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் செய்தி பத்திரிகைகளை புரட்டினால் அங்கே லஞ்சம் வாங்கினார்கள், இங்கே லஞ்சம் வாங்கினார்கள் என்று செய்தி வருகிறது. பழனி முருகனுக்கே மொட்டையடித்து விட்டார்கள். ஏற்கனவே முருகன் கோவணத்தோடு தான் இருக்கிறார். இவ்வளவு காலமும் கோவணத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற முருகனுக்கு அந்த கோவணத்தை மாற்றிவிட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் போட வேண்டும் என்று எண்ண தோன்றவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு முருகன் தன்னுடைய கோவணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கே படாத பாடுபடுகிறார். பழனிமலை முருகனுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடிக்கு விற்பதற்கு முயற்சி செய்தது தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததற்கு பிறகுதான். இதுதான் இவர்கள் ஊழலை ஒழித்த லட்சணமா என்று நான் கேட்கவில்லை, மக்கள் கேட்கிறார்கள். இந்த காணொளியை பார்க்கின்ற நீங்களும் அடுத்து கேட்பீர்கள். அதற்கு அடுத்ததாக முன்னணி நிறுவனத்தின் இந்த அதிரடி கருத்து கணிப்பு முடிவுகள் வரவிருக்கும் தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று
பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக உணர்த்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக வேரூன்றி இருந்த குடும்ப அரசியல் மற்றும் ஊழல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மக்கள் விழித்து எழுந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சர்வே முடிவுகள் அடித்து சொல்கின்றன. இதிலேயே ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் இருக்கிறது. ஊழல் கடந்த ஆட்சிகளில் நடந்திருக்கிறது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. திமுக ஆட்சியில் தான் குடும்ப அரசியல் நடந்திருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சியில் குடும்ப அரசியலே கிடையாது. 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அண்ணா திமுக அந்த தேர்தலில் தோல்வி அடைந்து ஆட்சியை இழக்கின்ற வரையில் எப்பொழுதும் அண்ணா திமுகவில் குடும்ப அரசியலே இருந்ததில்லை. வேண்டுமானால் எங்கேனும் ஒரு கிராமத்தில் ஒரு நகரத்தில் குடும்ப அரசியல் இருந்திருக்கலாம். அரசியல் தலைமையில் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் அண்ணா திமுகவை பொறுத்தவரை குடும்ப அரசியலே நடைபெறவில்லை. இருந்தும் இந்த ஊடகம் திட்டமிட்டு ஒரு பொய்யை இப்படி கூறிக்கொண்டு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீண்டகால அரசியல் கணக்குகளையும் பாரம்பரிய வாக்கு வங்கி சமன்பாடுகளையும் தாவேகாவின் அலை அடித்து சென்று விட்டதால் எதிர்கால தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை எதிர்க்கட்சிகள் இப்பொழுதே கணிக்க தொடங்கியுள்ளன. தங்களது கோட்டைகள் தகர்ந்து வருவதைக் கண்டு செய்வது அறியாது திகைத்து போயுள்ள திராவிட கட்சிகளுக்கு இந்த ஆய்வு முடிவு ஒரு பலத்த எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே திமுகவும் அண்ணா திமுகவும் நடிகர் விஜய் இந்த அளவிற்கு வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படி மட்டும் திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்பார்த்திருந்தால் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை திமுகவும் அண்ணா திமுகவும் நிச்சயம் தகர்த்து தரைமட்டமாக்கி இருப்பார்கள். இந்த கருத்து கணிப்பில் சொன்னதைப் போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியிலிருந்து பாடம் படித்து மீண்டும் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்று திமுகவும் அண்ணா திமுகவும் இப்பொழுதே கடுமையாக உழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். திட்டங்களை தீட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. அதற்கு அடுத்ததாக மக்களின் இந்த அசுர ஆதரவும் கட்சி எல்லைகளை தாண்டிய பொதுமக்களின் நன்மதிப்பும் இப்படியே தொடர்ந்தால் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு தமிழக அரசியலில் விஜயை அசைக்கவோ அல்லது வீழ்த்தவோ யாராலும் முடியாது. இது என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊடகம் சாபம் வழங்கி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தற்காலிகமான அரசியல் வியூகங்களையும் தாண்டி மக்கள் மனங்களை ஆளும் ஒரே உண்மையான தலைவனாக விஜய் உருவெடுத்திருப்பதை இந்த தரவுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளன. ஊழலற்ற வெளிப்படையான மற்றும் மக்கள் நலன் மட்டுமே லட்சியமாக கொண்ட ஒரு ஆட்சியை தங்களால் கொடுக்க முடியும் என்பதை தாவேகா அரசு தனது ஒவ்வொரு அடியிலும் நிரூபித்து வருவதே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் ஆதரவுக்கான அடிப்படையாகும். சுருக்கமாக கூறினால் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத அதீத ஆதரவு தளம் இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தையே இந்த சர்வே தலைகீழாக மாற்றி எழுதியுள்ளது.
பாரம்பரிய கட்சிகளின் கோட்டைகள் தகர்ந்து தாவேகாவை நோக்கி மக்கள் படையெடுத்து வருவது தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டதற்கான தெளிவான சான்றாகும். நேர்மையான தன்மைக்கும் வெளிப்படையான நிர்வாகத்திற்கும் மக்கள் எப்பொழுதுமே மதிப்பளிப்பார்கள் என்பதை நிரூபித்து காட்டியுள்ள இந்த சூழல் எதிர்கால தமிழக அரசியலின் திசையை செம்மைப்படுத்தும் ஒரு மாபெரும் மாற்றத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது என்று அந்த கருத்து கணிப்பு செய்தியை அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த ஊடகம் எழுதி இருக்கின்ற இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் கூட இந்த அளவிற்கு எழுத முடியாது, பேச முடியாது. அந்த அளவிற்கு ஒரு கற்பனையை வரைந்து தள்ளிவிட்டது இந்த ஊடகம். தமிழக அரசியலில் வெளிப்படை தன்மையாக நடிகர் விஜய் அரசு செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. தமிழக அரசியலை பொறுத்தவரை, தமிழக ஆட்சியை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திரைப்பட துறையில் இருந்தவர்கள், நடிகர் விஜய் திரைப்பட துறையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு நடிகர் விஜய்க்கு கோடி கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை தேடி பிடித்து தமிழக அரசின் உயர் அதிகாரமிக்க பதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருப்பதா வெளிப்படை தன்மை என்று அந்த ஊடகத்திற்கு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் அரசு கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கின்ற மோசமான அரசு இருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் நடந்தால், நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டால், ஏற்கனவே வெற்றி பெற்ற 108 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது. அதில் பாதி தொகுதிகளை வென்றாலே அது தப்பி பிழைத்தது தம்பிரான் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனால் கருத்து கணிப்பு என்ற பெயரால் நடிகர் விஜயை பற்றிய ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க இந்த ஊடகம் முயற்சித்து வருகிறது. தமிழக அரசியலை பொறுத்தவரை மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் 2 பேர்தான். ஒருவர் தன்னுடைய பேச்சாற்றலால், தன்னுடைய எழுத்தாற்றலால் பல ஆண்டுகள் கோட்டையிலே தூங்கிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை வீட்டுக்கு அனுப்பி கோட்டையிலே திமுகவின் கொடியை பறக்கவிட்ட பேரறிஞர் அண்ணா. அவருக்கு பிறகு தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று தமிழக மக்களில் பெரும்பான்மையான மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட ஒரே தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். இந்த 2 தலைவர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களின் செல்வாக்கை இன்று வரை எந்த தலைவரும் பெற்றதில்லை. இனி பெறுவார்களா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் பேரறிஞர் அண்ணா பெற்ற மக்கள் செல்வாக்கை, மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் பெற்ற மக்கள் செல்வாக்கை எந்த காலத்திலும் விஜய் பெற முடியாது என்பது மட்டும் உறுதி என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.